Internal structure of monochord stem. Internal structure of monochord stem அதாவது ஒரு வித்திலை தாவரத்தின் குறுக்குவெட்டு தோற்றம். இன்டர்னல்னா தாவரத்தினுடைய உள் அமைப்பியல் பற்றி படிக்க போகிறோம். எந்த தாவரத்தோட ஸ்டெம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்திலை தாவர ஸ்டெம்பு. எக்ஸாம்பிள் மெய்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மக்காசோளத்துடைய தாவரத்தினுடைய உள்ளமைப்பியலை பற்றி நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், the transverse section of monochord stem reveals the following structures. First heading வந்து epidermis. எபிடெர்மிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புறத்தோல். ஒரு ஸ்டெம்ல, அதாவது ஸ்டெம்னா ஒரு தன்னுடைய வெளிப்புறத்தோலுக்கு பேர் தான் எபிடெர்மிஸ் சொல்லக்கூடியது. அப்போ எபிடெர்மிஸ்னா என்னன்னு தெரியும்னு பாருங்க. இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். எபிடெர்மிஸ் சொல்லக்கூடியது வந்து ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கிமா செல்ஸ். அந்த ஒரு லேயர்னா அப்போ இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர்னா வெளிப்புற அடுக்குன்னு பேர். ஒரு தண்ணின் வெளிப்புற அடுக்கு தான் அந்த எபிடெர்மிஸ் சொல்லக்கூடிய புறத்தோல். இது வந்து பேரன்கிமா செல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கிமா செல்ஸ். ஒன் மார்க் கொஸ்டின், ஓகேங்களா? செல்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கவர்டு வித் திக் கியூட்டிக்கல். அந்த புறத்தோலில் வந்து இட் இஸ் கவர்டு வித், அதோட இணைந்து என்னென்ன கியூட்டிக்கல் இருக்கு. கியூட்டிக்கல்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகு படலம். மல்டி செல்லார் ஹேர்ஸ் ஆப்சன்ட். இதில் வந்து மல்டி செல்லார் ஹேர் ஆப்சன்ட் அண்ட் ஸ்டெமேட்டா ஆல்சோ லெஸ் நம்பர். ஸ்டெமேட்டா சொல்லக்கூடிய இளைய துளைகள் இருக்குது, அது வந்து குறைந்த எண்ணிக்கையில் காணப்படும் சொல்கிறாங்க. அப்போ மோனோகார்ட் ஸ்டெம்முன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வெளிப்புறத்தோல் வந்து ஒரு சிங்கிள் லேயர் தான். அந்த செல்ஸ் வந்து அந்த லேயர் வந்து பேரன்கிமா செல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த லேயரை கவர் பண்ணிக்கக்கூடிய கியூட்டிக்கல் சொல்லக்கூடிய ஒரு லேயர் இருக்குது, திக் கியூட்டிக்கல். அதேமாதிரி மல்டி செல்லார் ஹேர் வந்து கிடையாது. இதில் வந்து ஸ்டொமேட்டா வந்து குறைவான எண்ணிக்கை இருக்குது. ஸ்டொமேட்டா இஸ் பிரசன்ட் இன் லெஸ் நம்பர். அடுத்த ஹெட்டிங் ஹைபோடெர்மிஸ் சொல்லக்கூடியது. இட் இஸ் பாருங்க, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா. ஹைபோடெர்மிஸ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபியூ லேயர் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல்லால் ஆனது. செல்ஸ் இன்ட்ரப்டு 5 குளோரன்கைமா. அப்போ அந்த ஸ்க்ளீரன்கைமா செல்லுக்குள்ளே அங்கே இன்ட்ரப்டுனா புதைந்து கிடக்கு. இன்ட்ரப்டுனானது உள்ளே நுழைந்து இருக்கக்கூடிய செல்ஸ் தான் உள்ளே சொருகிட்டு இருக்கக்கூடியது அதாவது குளோரன்கைமா. ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் தான் இருக்குது. ஃபியூ லேயர்னா பல அடுக்கால், ஒரு சில அடுக்கால் காணப்படக்கூடிய லேயருக்கு பேர் ஹைபோடெர்மிஸ். அதாவது இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் இருக்குது. அந்த செல்லுக்குள்ளே சொருகி கொண்டு இருப்பது தான் என்னது இந்த குளோரன்கைமா. ஸ்க்ளீரன்கைமா ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட். அப்போ இந்த ஸ்க்ளீரன்கைமா செல்ஸுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட். ஒரு தாவரத்தை நிலையாக நிறுத்துவதற்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைபோடெர்மிஸ் சொல்லக்கூடிய செல்ஸ் தான். அதுவும் என்னது முக்கியமாக முக்கியமானது ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் தான் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குது. இது ஒரு உண்மை கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரவுன் டிஷ்யூ. அடுத்தது க்ரவுன் டிஷ்யூ. அப்போ இந்த க்ரவுன் டிஷ்யூ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் மாஸ் ஆஃப் பேரன்கிமா செல்ஸ் நெக்ஸ்ட் டு ஹைபோடெர்மிஸ் கீழே காணப்படக்கூடிய அனைத்து செல்களுமே பேரன்கிமா செல்லால் ஆனது. ஹைபோடெர்மிஸ் சொல்லக்கூடிய ஒரு ஃபியூ லேயர் இருக்குவாங்க, அதுக்கு அடியில் காணப்படக்கூடிய எல்லா செல்களுமே பேரன்கிமா செல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று மக்கள் கேட்கலாம், இது ஒன்று கேட்கலாம். இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் டயக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எபிடெர்மிஸ், அதுக்கு மேலே இருக்கக்கூடியது கியூட்டிக்கல். இந்த ஃபியூ லேயர்ஸ் சொல்லக்கூடிய இந்த லேயர் தான் என்னது ஸ்க்ளீரன்கைமா. அந்த ஸ்க்ளீரன்கைமாக்குள்ளே புதைந்திருக்கக்கூடிய செல்ஸ் தான் என்னது குளோரன்கைமா. அதாவது இங்கே இருப்பது குளோரன்கைமா. அதுக்கு அடுத்து இந்த ஹைபோடெர்மிஸ் கீழே இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லா செல்லுமே பேரன்கைமா செல் தான். எல்லாமே என்னது பேரன்கைமா செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். அடுத்து ஹைபோடெர்மிஸ் கீழே காணப்படக்கூடிய செல்ஸ் வந்து எக்ஸ்டெண்டிங் த சென்டர் இஸ் கால்டு க்ரவுன் டிஷ்யூ. அப்போ ஹைபோடெர்மிஸ் இருக்கக்கூடிய ஃபுல்லாக காணப்படக்கூடிய மாஸ் ஆஃப் பேரன்கிமா செல்ஸ் தான் என்னது க்ரவுன் டிஷ்யூ சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு எண்டோடெர்மிஸ்,
கார்டெக்ஸ் பெரிசைக்கிள் அண்டு பித்து. இதில் வேறுபடுத்தி காண இயலாது. எதை வேறுபடுத்தி காண இயலாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து எண்டோடெர்மிஸ் இருக்குது ஆனால் தெரியாது. எண்டோடெர்மிஸ், கார்டெக்ஸ் பெரிசைக்கிள் அண்டு பித்து இவை நாளையும் வேறுபடுத்தி காண முடியாத சொல்கிறாங்க. அடுத்த ஹெடிங் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர். அதுக்கடுத்த ஹெடிங் வாஸ்குலர் பண்டல். அப்போ வாஸ்குலர் பண்டல் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பாருங்கள், வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் ஹல் ஷேப்டு. பாருங்கள், மண்டே ஓடு மாதிரி இருக்கா? அப்போ மண்டே ஓடு வடிவத்தில் காணப்படுறதுனால தான் இதுக்கு பேர் வந்து ஸ்கல் ஷேப்டு அண்டு ஸ்கேட்டர்டு இன்டு கிரவுண்ட் டிஷ்ஷு. அது வந்து ஸ்கேட்டர்னா அந்த ஸ்டெம்புகள் அப்படியே அங்கே இங்கே சிதறி கிடக்கும். இதில் பாருங்க நிறைய காணப்படுது. அதில் வந்து ஒரு பார்ட் தான் போட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே சிதறி கிடக்கு. ஸ்கேட்டர்னா சிதறி கிடக்கும். அதேமாரி வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் கன்ஜாயின்டு, கொலேட்ரல், எண்டார்ஸ், க்ளோஸ்டு. கன்ஜாயின்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைலம் ப்ளோயா அரேஞ்சு சேம் ரேடியஸ், இட் இஸ் கால்டு கன்ஜாயின்ட். கொலேட்ரல்னா சைலம் ப்ளோயா அரேஞ்சு சேம் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா சைலம் டுவர்ட்ஸ் த சென்டர், ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி, அதுக்கு பேர் கொலேட்ரல். எண்டார்ஜ்னா அதாவது புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த சென்டர், புரோட்டோ சைலம் வந்து அதாவது மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி. ஓகே, அது பேர் தான் என்னது எண்டார்ஜ். அதேமாதிரி க்ளோஸ்டுனா இதில் கேம்பிங் கிடையாது. சைலம் ப்ளோயா இன்பிட்வீன் இல்லை, கேம்பிங் இஸ் ஆப்ஷன், இட் இஸ் கால்டு க்ளோஸ்டு. அப்போ மோனோகாட் ஸ்டெம்புடைய வாஸ்குலர் பண்டல் கேட்டாங்கன்னா கன்ஜாயின்டு, கொலேட்ரல், எண்டார்ஸ் அண்டு என்னது க்ளோஸ்டு. ஈச் வாஸ்குலர் பண்டல் சரௌண்டட் பை ஃபியூ லேயர் ஆஃப் பேனிமா, ஃபியூ லேயர் ஆஃப், நல்லா கஷ்டவாங்க, ஈச் வாஸ்குலர் பண்டல்ஸ் எல்லா வாஸ்குலர் பண்டலையும் சூழ்ந்து ஒரு சில அடுக்கால் காணப்படுறது ஸ்க்ரீனிமா செல்ஸ் காணப்படுது. அதுக்கு பேர் தான் ஃபண்டல் சீட்ஸ். இப்போ கேட்பான் வாட் இஸ் ஃபண்டல் சீட்ஸ்ன்னு கேட்பான் 2 மார்க்கில். அப்படி கேட்டால் ஈச் பாருங்க, இங்கே ஒரு வாஸ்குலர் பண்டல் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த 3 வாஸ்குலர் பண்டல் கிடையாது, 3க்கு மேற்பட்ட எவ்வளவு வாஸ்குலர் பண்டல் இருந்தாலும் அந்த வாஸ்குலர் பண்டலை சுற்றி ஒரு ஃபியூ லேயரை காணப்படுற ஸ்க்ரீனிமா செல்ஸ்க்கு பேர் தான் ஃபண்டல் சீட்ஸ்னு பேர். ஃபண்டல் சீட் என்று பேர் அழைக்கப்படுது. அதுக்கடுத்து பாருங்க சைலம். அடுத்தது சைலம். சைலம் இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டாசைலம் அண்டு புரோட்டோசைலம். சைலம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெட்டாசைலம் புரோட்டோசைலம் இருக்கும். அப்போ சைலம் வெசல்ஸ் ஆர் அரேஞ்சு வி ஆர் ஒய் ஷேப். சைலம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா விஆர் ஒய் ஷேப்பில் இருக்கும்னு சொன்னாங்க. விஆர் ஒய் ஷேப்பில் இருக்கும். இன் மெச்சூர் வாஸ்குலர் பண்டல்ஸ் த லோயர் மோஸ்ட் புரோட்டோசைலம் டிஸ்இன்டகிரேட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ கேவிட்டி. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன் மெச்சூர் வாஸ்குலர் பண்டலில், மெச்சூர்னா முதிர்ச்சி அடைந்த வாஸ்குலர் பண்டலில் அங்கே புரோட்டோசைலம் வந்து டிஸ்இன்டகிரேட்ன்ற போது நசுக்கப்படும் பொழுது அங்கே ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகும். கேவிட்டினா ஒரு இடைவெளி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் புரோட்டோசைலம் லாக்குனா என்று பேர். அது பேர் புரோட்டோசைலம் லாக்குனா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ளோயம். அடுத்தது ஃப்ளோயம். இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பாருங்க, இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சிவ் டியூப். அதாவது பாருங்க சிவ் டியூப், அதாவது சிவ் டியூப் எலமெண்ட்ஸ், சிவ் டியூப் எலமெண்ட்ஸ் அண்டு கம்பைன் செல்ஸ், ஃப்ளோயம் பேனகைமா அண்டு ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஆப்ஷன். இது ஒன்று கேட்கலாம். அதாவது கம்பெனின், அதாவது ப்ரோயத்தில் வந்து 4 வெரைட்டி செல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவ் எலமெண்ட்ஸ், கம்பைன் செல்ஸ் இருக்குது, 2 இருக்குது. அதில் ஃப்ளோயம் பேரங்கைமா அண்டு ஃப்ளோயம் ஃபைபர் 4 இருக்குது. அந்த 4ல் இதில் வந்து 2 மட்டும் தான் காணப்படுது. எது மோனோகாட் ஸ்டெப்பில் வந்து கம்பைன் செல்லும் சிவ் எலமெண்ட் மட்டும் காணப்படுது. பேரங்கைமா அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் பேரங்கைமா அண்டு ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஆர் ஆப்ஷன். பித் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு மோனோகாட் ஸ்டெம். மோனோகாட் ஸ்டெம்மில் வந்து பித்தை வந்து வேறுபடுத்தி காண இயலாது. புத்தி பித்து இல்லைன்னு சொன்னாங்க. பித்து வந்து இல்லை. அடுத்து வாங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் டைகாட் அண்டு மோனோகாட் ஸ்டெம். டைகாட் அண்டு மோனோகாட் ஸ்டெம் பண்ணுவேன். இப்போ டைகாட்டுடைய ஸ்டெம்போட டயக்ராமையும் மோனோகாட் ஸ்டெம்போட டயக்ராமையும் படம் அந்த படத்தை வந்து புக்கில் பார்த்துக்கிட்டு இதை படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ, இங்கே வந்து டைகாட் ஸ்டெம், இங்கே வந்து மோனோகாட் ஸ்டெம். இப்போ கைபோடெர்மிஸ்ன்றது வந்து டைகாட் ஸ்டெம்பில் கைபோடெர்மிஸ் சொல்லக்கூடிய ஒரு லேயர், கைபோடெர்மிஸ் சொல்லக்கூடிய ஒரு லேயர்னு சொல்லலாம் அல்லது ஒரு அடுக்கு. அந்த அடுக்கு வந்து டைகாட்டில் கோலன்கைமாவால் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ கைபோடெர்மிஸ் வந்து கோலன்கைமாவால் உருவாக்கப்பட்டிருக்கு டைகாட் ஸ்டெம்பில். ஆனால் மோனோகாட்டில் வந்து ஸ்க்ரீன்கைமா செல்லால் உருவாக்கப்பட்டது தான் அந்த கைபோடெர்மிஸ். அடுத்து பாருங்க கிரவுண்ட் டிஷ் பாருங்க.
டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு கார்டெக்ஸு எண்டோடெர்மிஸு பெரிசைக்கிள் அண்டு பித்து. அப்போ டைகாஸ்டமில் வந்து 4 பகுதி இருக்குது. அதை வேறுபடுத்தி காண முடியும். ஏன்னா தெளிவாக தெரியும். எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸு எண்டோடெர்மிஸு பெரிசைக்கிள் அண்டு பித்து. ஆனால் மோனோகாட்டில் வந்து வேறுபடுத்தி காண முடியாது. அன்டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாருங்க வாஸ்குலர் பண்டல்ஸ். வாஸ்குலர் பண்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைகாஸ்டமில் வாஸ்குலர் பண்டல் வந்து குறைவான எண்ணிக்கை இருக்கும், லெஸ் நம்பர். யூனிஃபார்ம் சைஸ் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். அதே மாதிரி அரை ரிங்குனா ஒரு பித்தை சூழ்ந்து வட்டமாக இருக்கும், பித்தை சூழ்ந்து வட்டமாக இருக்கும். அதில் ஓப்பன் டைப், ஏன்னா இதில் கேமியம் இருக்குது, சைலம் போய் இன்பிட்வீனில் கேமியம் இருக்குது. அடுத்து ஃபண்டல் சீத் ஆப்ஷன், ஃபண்டல் சீத் வந்து கிடையாது, ஃபண்டல் சீத் வந்து கிடையாது சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே நியூமரஸ் வாஸ்குலர் பண்டல் வந்துங்க அதிக எண்ணிக்கையில் இருக்குது. அதாவது ஸ்மாலர் நியர் பெரி பிக்கர் ஆன் த சென்டர். இந்த வாஸ்குலர் பண்டல்லே பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டல் வந்து வெளிநோக்கி இருக்கும். ஆனால் பித்து பக்கத்தில் தான் பெரிய வாஸ்குலர் பண்டல், பெரிய பிக் சைஸ் வாஸ்குலர் பண்டல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டல்ஸ் வந்து அப்படியே சிதறி கிடக்கும், ஸ்கேட்டர்டு. இங்கே வந்து ரிங் ஸ்டேபிள் அரேஞ்ச் ஆகிருக்கு, சிதறி கிடக்குது. இங்கே ஓப்பன்னா சைலம் ப்ளை இன்பிட்வீனில் கேமியம் இருந்தால் அது ஓப்பன் வாஸ்குலர் பண்டல்னு பேர். இங்கே கேமியம் இல்லை, அதனால இது க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல்னு பேர். அடுத்து செகண்டரி க்ரோத் பாருங்கள். செகண்டரி க்ரோத் எடுத்திங்கன்னா டைகாட் ஸ்டெம்மில் செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசன்ட். இங்கே மோஸ்ட்லி ஆப்சன்ட். இங்கே வந்து பித்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட், இங்கே பித்து இஸ் ஆப்சன்ட். இங்கே மல்பரி மெல்பரி வந்து ப்ரெசன்ட், மெல்பரி ஆப்சன்ட். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், இன்டீரியர் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் தெளிவாக பார்க்கணும், தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் லீஃப். டைகாட் லீஃப் பாருங்கள், டைகாட் லீஃப் என்னது, இருவித்திலை தாவரத்தின் உள்ள அமைப்பியல் பேர். இருவித்திலை தாவரத்தின் உள்ள அமைப்பியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ, மாங்காவை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அப்பர் எபிடெர்மிஸ் பாருங்கள். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் made up of single layered parenchyma cells without intracellular space. அப்போ அப்பர் எபிடெர்மிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. இது வந்து டைகாட் லீஃப் டயக்ராம். இந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து அப்பர் எபிடெர்மிஸ், கீழே இருக்கக்கூடிய லேயர் வந்து லோயர் எபிடெர்மிஸ் இருக்குது, லோயர். இந்த அப்பர் எபிடெர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செல்லால் ஆனால் பேரன்கிமா செல்லால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பேரன்கிமா செல்ஸ் வந்து செல், அதாவது காற்று இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெருக்கமாக அமைந்துள்ளன. இந்த அவுட்டர் வால் ஆஃப் செல்ஸ் வருவேன் கியூட்டிஸ், அதாவது கியூட்டிலைஸ்டு, அதாவது கியூட்டிக்கல் லைஸ்டு ஸ்டொமேட்டா ஆர்லெஸ் நம்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா வந்து குறைவான எண்ணிக்கையில் இருக்குது. அதே நேரத்தில் கியூட்டிக்கலைஸ்டு சொன்னால் இந்த புறத்தோருக்கு மேலே கியூட்டிக்கல் சொல்லக்கூடிய லேயர் காணப்படும், சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்துக்கு பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து லோயர் எபிடெர்மிஸ். அடுத்தது லோயர் எபிடெர்மிஸ் பாருங்கள். லோயர் எபிடெர்மிஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கிமா செல்ஸ். ஏதாவது லோயர் எபிடெர்மிஸ் சொல்லுச்சுன்னா இது வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கிமா செல்ஸ் பாருங்கள். இந்த கியூட்டிக்கல் காணப்படுது. இட் கண்டெய்ன்ஸ் நியூமரஸ் ஸ்டொமேட்டா. இது அப்பரை விட நல்லா சொல்லுங்க. இந்த அப்பர் இருக்குங்க, அப்பரில் வந்து ஸ்டொமேட்டா எண்ணிக்கை காணப்படாது. ஆனால் அப்பரை விட லோயர் இல்லை சொல்லக்கூடிய இந்த லோயர் லேயரில் அதிகமான ஸ்டொமேட்டா இலைகளை காணப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி குளோரோபிளாஸ்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி இன் த காட் செல்ஸ். அப்போ குளோரோபிளாஸ்ட் காணப்படுது, அது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட் செல்ஸில் மட்டும்தான் இருக்குன்றாங்க. அது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், 1 மார்க் கொஸ்டின். இந்த லோயர் எபிடெர்மிஸ் ஹெல்ப்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். லோயர் எபிடெர்மிஸ் வந்து எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா கேஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, வாயு பரிமாற்றத்துக்கு பயன்பட சொல்கிறாங்க. அடுத்து இந்த லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இஸ் ஃபெசிலிட்டேட் த்ரூ திஸ் சேம்பர். ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மீசோஃபில். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? மீசோஃபில் பார்க்க போகிறோம். மீசோஃபில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இலை இடைத்திசுன்னு பேர். மீசோஃபில் ஆனது இலை திசு. The tissue present between upper and lower is called mesophil. அப்போ அப்பர் எபிடெர்மிஸுக்கும் லோயர் எபிடெர்மிஸுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் மீசோஃபில். அதனால் மீசோஃபில்னா இலை திசுன்னு பேர். பாருங்கள், இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு
பாலிசெட் பேரங்கைமா அண்டு ஸ்பாஞ்சே. அப்போ மேல்புறத்தோலுக்கும் கீழ் அதாவது அப்பர் எபிடமிஸ்க்கும் லோயர் எபிடமிஸ்க்கும் இடைப்பட்ட திசு தான் மீசோஃபில். அதில் 2 டைப் ஆஃப் லேயர் இருக்குது. ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசெட் பேரங்கைமா, இன்னொரு லேயர் வந்து ஸ்பாஞ்சே. இப்போ பாருங்கள் பாலிசெட் என்ன ஸ்பாஞ்ச் என்னன்னு பார்ப்போம். பாலிசெட் பேரங்கைமா இட் இஸ் த ஃபவுண்டு ஜஸ்ட் ஃப்ளோ த எபிடமிஸ். அப்போ அந்த பாலிசெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எபிடமிஸ் கீழே காணப்படுதுன்னு சொன்னாங்க. எபிடமிஸ் சொல்லக்கூடிய மேலே பாருங்கள், இதுதான் எபிடமிஸ். இது எபிடமிஸ் ஒரு லேயர், அது கீழே காணப்படக்கூடிய இந்த லேயர் இதுதான் என்னது பாலிசெட். இதுதான் என்னது பாலிசெட். அப்போ எபிடமிஸ் கீழே ஜஸ்ட் கீழே காணப்படக்கூடியது. அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா எலாங்கேட்டட். அதுமாதிரி தி செல்ஸ் ஹவ் மோர் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். அப்போ அந்த செல்லுக்குள்ள வந்து அதிக எண்ணிக்கையில் பச்சையும் காணப்படுது. த செல்ஸ் நாட் ஹவ் இன்ட்ரசெல்லார் ஸ்பேஸ். இந்த செல்லில் வந்து இடைவெளி காற்று இடைவெளி காணப்படாது. ஆனால் அதே நேரத்தில் ஒளிச்சேர்க்கை பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு கொஸ்டின். அப்போ பாலிசெட் பேரங்கைமா எதுக்கு பயன்படுது? ஒன்லி யூஸ்டு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸ்பாஞ்சி பேரங்கைமா இட் இஸ் த ஃபவுண்ட் ஃப்ளோ த பாலிசெட் பேரங்கைமா. அப்போ இந்த பாஞ்சை எங்கே இருக்குன்னா பாலிசெட் கீழே காணப்படுது. இந்த பாலிசெட் பேரங்கைமா எங்கே இருக்குன்னா அப்போ கீழே காணப்பட சொல்லக்கூடியது. இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் ஷேப்டு இரகுலர் அரேஞ்ச். இது ஒன் மார்க் கொஸ்டின். ஸ்பாஞ்சி பேரங்கைமா எந்த சைஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலாக இருக்கும் அல்லது பாருங்கள் ஓவல் ஷேப்பில் இருக்குன்றாங்க. அடுத்து செல்ஸ் ஹேவ் இன்டர்செல்லார் ஸ்பேஸ் ஹெல்ப்ஸ் இன் கேஷஸ் எக்ஸ்சேஞ்சஸ். அப்போ இங்கே இன்டர்செல்லார் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வாயு பரிமாற்றம் நடக்குது. அப்போ வாயு பரிமாற்றத்தை செய்யக்கூடிய செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சே பேரங்கைமா. அது ஸ்பாஞ்சி பேரங்கைமா. அடுத்து பாருங்கள் வாஸ்குலர் பண்டல்ஸ். அடுத்தது வாஸ்குலர் பண்டல்ஸ். வாஸ்குலர் பண்டல்ஸ் எடுத்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டல்ஸ் மிட் ரிப் இஸ் லார்ஜர். மிட் ரிப்ஸ் வந்து லார்ஜர். அப்போ மிட் ரிப்னு சொன்னால் மையப்பகுதி வந்து லார்ஜாக சொல்கிறாங்க. வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் கன்ஜாயின்ட். பாருங்கள் வாஸ்குலர் பண்டல்ஸ் இல்லைச்சுன்னா லீஃபோடைய வாஸ்குலர் பண்டல்ஸ் வந்து கன்ஜாயின்டு கொலேட்ரல் க்ளோஸ்டு. கன்ஜாயின்னா அப்படியே சொல்லியிருக்கேன். கன்ஜாயின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சைலம் ப்ளோயம் ஆரஞ்சு சேம் ரேடியஸ் அப்படி சொன்னால் அது கன்ஜாயின்ட். கொலேட்ரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலம் ப்ளோயம் ஆரஞ்சு சேம் ரேடியஸ் அப்படி சொல்லிவிட்டு தென் அதுக்காக பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமான அதுக்காக மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இரவு அதாவது இரகுலர் சேவ்டு அதாவது ஸ்பெஷல் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறாங்க. அதாவது அதாவது இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சைலம் ப்ளோயம் ஆரஞ்சு சேம் ரேடியஸ் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து ப்ளோயம் டுவர்ட்ஸ் த பெரிபெரி சைலம் டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கலாம். அப்புறம் க்ளோஸ்டு ஏன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே கேமே கிடையாது. அதே ஈச் வாஸ்குலர் பண்டல் சரௌண்டட் பை சீத் பேரங்கைமாட்டஸ் செல்ஸ் இஸ் கால்டு பண்டல் சீத். இங்கே பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டலை சுற்றி சூழ்ந்து ஒரு லேயர் காணப்படுது. அந்த லேயருக்கு பேர் பண்டல் சீத் என்று பெயர். இது 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். அடுத்து ஈச் வாஸ்குலர் பண்டல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சைலம் லையிங் டுவர்ட்ஸ் த அப்பர் எபிடர்மிஸ் ப்ளோயம் டுவர்ட்ஸ் த லோயர் மிஸ். அப்போ சைலம் ப்ளோயம் டயக்ராம் போட்டு அந்த சென்டரில் வந்து சைலம் டுவர்ட்ஸ் த அப்பர் ப்ளோயம் டுவர்ட்ஸ் த லோயர் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, லோயர் எபிடர்மிஸ். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இதுதான் பாருங்கள் அப்பர் எபிடர்மிஸ். இது இங்கே கிரிட்டிக்கல் இருக்குது. இது ஃபுல்லாகவே பாலிசெட் பேரங்கைமா, இது ஃபுல்லாக ஸ்பாஞ்சே பேரங்கைமா, இது லோயர் எபிடர்மிஸ். ஆங்காங்கே எனக்கு ஸ்டெமேட்டா காணப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சைலம், இது வந்து சைலம். அப்புறம் சைலம் டுவர்ட்ஸ் த அப்பர் கீழே ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் த இது பாருங்க. இந்த சைலம் டுவர்ட்ஸ் த பெரிபெரி எதை நோக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நோக்கி இருக்குது. ஆனால் அதில் ப்ளோயம் டுவர்ட்ஸ் த பெரிபெரி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லோயர் எபிடர்மிஸ் நோக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே வந்து அங்கங்கே ஸ்டொமேட்டா இருக்குது, அங்கங்கே ஸ்டொமேட்டா காணப்படுது. இல்லை டயக்ராம் நீட்டாக போட்டு இது டயக்ராம் மட்டும் போட்டிங்கன்னா 5 மார்க். டயக்ராம் மட்டும் போட்டால் 5 மார்க். டயக்ராம்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 8 பார்ட்ஸில் இருக்கணும். முக்கியமான பார்ட்ஸில் ஒரு 8 பார்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருவாங்க. 5 மார்க்கு க்ளீனாக கொடுப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 மார்க்கு மீசோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மார்க் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா பண்டல் சீத் சொல்லக்கூடிய 2 மார்க் இருக்குது. 2 மார்க்கு கண்டிப்பாக 2 ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், 2 மார்க்கு தரவாக பார்த்துக்கணும். அதே மாதிரி டிஃபரன்ஸ் பெட்டிவின் டைகாஸ்டம் அண்ட் மோனோகாஸ்டம் போது அதையும் தரவாக படிச்சுக்கோங்க. அது வந்து 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்.
ஓகேங்களா? தேங்க்ஸ்.